ஹாய் எல்லா ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஜிமினோட எஃப் டோன்ட் லீவ் மீ பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்கடா ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிமின் அவன் ஆஃபீஸில் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவன் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. மீன்வைல் ஹனா ஜேகேவை பார்க்க ஜேகே வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஹனா என்னதான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் ஜேகேவோட வீட்டை பார்த்து பிரமிச்சு போய் தான் நிற்கிறா. ஏன்னா அவன் வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. சுகி, வீடு பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படின்னு ஷா சொல்ல, இது ஜேகே சாரோட கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சுகி சொல்கிறாரு. என்ன கெஸ்ட் ஹவுஸா? கெஸ்ட் ஹவுஸே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அப்போ உங்கள் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. 3 பேர் உள்ளே போகிறாங்க. ஜேகே வீட்டில் ஒரு வேலை பார்க்கவும் ஒரு ஆள் இருக்காங்க. அதில் ஒரு மெய்ட் வந்து, மேடம் ஒரு 5 மினிட்ஸ் சார் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்குள்ளே இன்னொருத்தவன் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறான். ஆனால் அதை வேணான்னு சொல்ல, மேடம் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சார் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல, அவங்களோட ரெஸ்பெக்ட், அதாவது அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவ்வளோ ஹனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனால் அந்த ஜூஸை குடிச்சிட்டே அந்த வீடை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறா. அவளுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அப்போ மாடியிலேருந்து ஜேகே கீழே வரான். ஆனால் அவனை ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் அவனையும் பார்க்குறா. வெறும் ஃபார்மல்ஸ் தான் வியர் பண்ணியிருக்கான். கூலிங் கிளாஸ் போட்டு அவன் கீழே இருக்குல்ல ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு நடந்து இருக்கிறான். ஆனால் ஃப்ளாட் ஆகிட்டா. அவனே பார்த்துட்ருக்குல்ல ஜேகே அவன் முன்னாடி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் அதை பார்த்து அவன் முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறா. வாங்க மிஸ் ஹனா, சாரி உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு ஹானா சொல்ல வர்றதுக்குள்ளே ஷா சொல்லிடுறா. ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்ல ஹானா போய் அவள் சேரில் உட்காடுறா. அவளுக்கு ஆப்போசிட் சேரில் ஜேகே உட்காடுறான். ஜேகேவோட செஸ்ட் ரைட்டாக ரிவேல் ஆகுது. அவன் 2 பட்டன்ஸ் வந்து கழட்டி விட்டுருப்பான். அதனால அது லைட்டாக ரிவேல் ஆகுது. ஆனால் அதுவே பார்த்துட்டே இருக்கா. தென் வந்து ஜேகே பேச ஸ்டார்ட் பண்ண உடனே ஆனால் ரியாலிட்டிக்கு வந்து ஜேகேவை பார்க்குறா. அண்ட் அகெயின் சாரி அப்படின்னு ஜேகே கேட்க, ஆனால் ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக ஜேகேவே பார்க்குறா. என்னடா இவன், நான் சாரி கேட்க வந்தா இவன் சாரி கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறா. அதை தெரிஞ்சதோ என்னமோ ஜேகேக்கு, ஆஃபீஸ் விஷயத்த ஆஃபீஸில் பேசாமல் வீட்டுக்கு வர வச்சு உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேன், அதுக்காகத்தான் அப்படின்னு ஜேகே சொல்ல, ஆனால் அவனையும் ஆச்சரியமாக பார்க்குறா. அப்போதான் அவளுக்கு தெரியுது வீட்டில் ஏன் எல்லாரும் இவ்வளோ மரியாதையோடு நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே சார், நீங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சுக்கி சொல்ல, ஆக்சுவலி மிஸ் ஹனா நீங்கள் வரதுக்கு பதிலாக உங்கள் பிஏவை அனுப்பியிருக்கலாம், அவங்க தான் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆகி அவங்க 2 பேரையும் முறைக்கிறா. சாரி சார் அப்படின்னு ஆனால் அகெயின் சொல்ல வரதுக்குள்ளே ஷா சொல்லிடுறா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, ஆனால் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு மீட்டிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. ஆனால் கோவப்படுறது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்புறம் அவங்க வெளில போனதுக்கப்புறம் பிஸ்னஸ் டீல்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜேகேக்கு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. ஜேகேவும் இன்ட்ரெஸ்ட் குறையாமல் அதையே கேட்டுட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் ஃபேஸை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் கண்ணை பார்த்து பேச முடியலேன்னு சொல்லி ஹனாக்கு கோவம் வருது. தென் என்ன பண்ணுறது, அகெயின் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அகெயின் அவளோட டீலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஜேகேவை பார்க்க, ஜேகே அவளை பார்த்து, உங்கள் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எதுக்கு இவ்வளோ ஆடம்பரமா, நம்ம கட்டப்போகுது ஹாஸ்பிட்டல் தானே, நீங்கள் சொன்னபடி பார்த்தா பட்ஜெட் அதிகமாக வரும்னு தோணுது, ஆனால் நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க, இந்த பட்ஜெட்டில் முடியுமா? அதுக்கு ஹனா, கண்டிப்பாக முடியும் சார். அண்ட் எந்த ஒரு விஷயமும் நம்ம மனசுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாலே நமக்கு அது நிம்மதியாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் தானேன்னு நார்மலாக கட்டிட்டு போகாமல் அதில் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் வர பேஷண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுலேயே அவங்க பாதி குணமாயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கட்ட போகிறது இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியும் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பீப்புள்ஸும் அங்கே தான் வருவாங்க. பீப்புள்ஸுக்கு தரமான மருத்துவம், அதுவும் இல்லாமல் அதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும், வர பேஷண்ட்டும் ஹாப்பியாக வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்ல, அவள் பண்ணுற எக்ஸ்பிளைன்லேயே ஜிகே அவளையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் டீல் பண்ண
நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. அந்த டீல் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் இவ்வளோ கம்மியாலாம் நான் சொல்லலை சார். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு அதை சொல்ல அவளே பார்த்துட்ருக்கான். மார்னிங் டைம், அம்மா சீக்கிரமா காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை அவசரப்படுத்திட்டே இருக்கா. எல்லாரும் அவளை ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன் இப்படி என்ன பார்க்குறீங்க? இல்லை, நீ காலேஜ் போக மாட்டேன்னு நினச்சோம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, டே எனக்கு என் ஸ்டடீஸ் தாண்டா முக்கியம், நீ என்னைக்கு படிச்சிருக்க அப்படின்னு சூர்யா சொல்ல, அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேய், டாக்டர்ன்ற திமிரில் பேசுறியா? நானும் படித்து டாக்டரா வேண்டா. அதை கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்த கார்த்திக்கு பொற ஏறிடுச்சு. அடியே, நீ படிக்கிறது கெமிஸ்ட்ரிடி, அப்புறம் எப்படி டாக்டர் ஆவ? ஏன் கெமிஸ்ட்ரி படித்தா டாக்டர் ஆகக்கூடாதா? டாக்டர் ஆகி காட்டுறேன்டா, அதான் என் பொண்ணு டாக்டர் ஆவான்னு சொல்கிறாள்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எம்மா நீ வேணும்னா உன் பொண்ணு என்ன சொன்னாலும் நம்பலாம், ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் உடனே காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சாப்பாட்டை அப்படி பாதியிலே வச்சுட்டு அவன் எஞ்சி போகிறான். டே இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போக, ஏன் உன் வண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சூர்யா கேட்க, அதுக்கெலாம் ஒன்றும் ஆகலை, அது நல்லா தான் இருக்குது, சும்மா இவன் வெட்டியாக தானே போகிறான், அதான் இவன் கூடவே போகலான்னு. அப்போது 2 பேரும் காரில் போங்க, நான் பைக்கில் போகிறேன். இல்லை, நீ காரில் போ, நாங்கள் பைக்கில் போகிறோம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறான். 2 பேரும் பைக்கில் ஏறி கிளம்புறீங்க. என்னங்க பொய்யனை நான் இப்படி பார்த்ததே இல்லை தெரியுமா? எந்த விஷயத்தான் இருந்தாலும் அசால்ட்டாக எடுத்துக்கிறவ சிமின் விஷயத்தில் ரொம்ப அப்செட் ஆயிட்டா அப்படின்னு உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் உண்மைதான், என்ன பண்ணுறது. அம்மா அவள் ஜிமினை ரொம்ப நம்பினா, அதனால தான் அவளால் அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு சூர்யா சொல்ல, அவங்க அம்மா அப்பாவை கன்சோல் பண்ணிவிட்டு அவனும் ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆகுறான். இன்னைக்கு காலேஜில் என்ன நடக்க போகுதோன்னே தெரியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, நானும் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மீன்வைல் மும்பையில், அண்ணா இவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருப்ப, எந்திரிங்க, இன்னைக்கு அன்னிக்கிட்ட பேசி சமாதானப்படுத்த வேண்டாமா அப்படின்னு ஹனா ஸ்கூல் சொல்ல, அவெல்லாம் இன்னைக்கு காலேஜ் வரமாட்டா ஹனா அப்படின்னு அவள் தூங்கிக்கிட்டே சொல்ல, எப்படி சொல்கிறீங்க? என் மேலே இருக்க கோவத்தில் அவள் காலேஜுக்கெலாம் வரமாட்டா ஹனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அகேன் தூங்குறான். ஒரு வேளை வந்தாங்கன்னா நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு ஹனா சொல்ல, அவள் எந்திரிச்சு உட்காந்து, ஹனா அவள் ஃபோன் இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது, அப்படி இருக்கும்போது எப்படி காலேஜ் வருவா? எனக்கு இங்கே நிறைய ஒர்க் இருக்குது, ஜேகே சாரோட ப்ராஜெக்ட் இருக்குது, அதை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அண்ணா ப்ளீஸ் எனக்காக போயிட்டு வாங்க, இங்கே இருக்க ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் கெஞ்சுறான். சப்போஸ் அப்படி அவங்க வரலைண்ணா நீங்கள் நேராக அவங்க வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு ஹனா சொல்ல, இல்லைண்ணா அது தப்பு, உங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில, சந்தோஷமாக நடந்த பிள்ளைய நான் அழ வச்சிட்டேன்னு என் மேலே கோபமாக இருப்பாங்க அப்படின்னு அவன் ரொம்ப சோகமாக சொல்கிறேன். நேற்று நைட்டு வரைக்கும் அவளை பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன், ஆனால் இப்போ அகெயின் அதை யோசிச்சு பார்க்கக்குள்ள வேணாங்கண்ணா, அவளை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. அண்ணா எந்த ஒரு விஷயத்தையும் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்போது நீங்களே இப்படி பண்ணால் எப்படி? ஆமாம் ஹனா, ஆனால் அவள் அழுகிறத என்னால் பார்க்க முடியாது, அவள் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஹனாக்கு ஜிமினோட மைண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனே தெரியல. உடனே ஹனா உங்கள் வீட்டுக்கு லேண்ட்லைனில் கால் பண்ணுறா. சூர்யா வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்குள்ள லேண்ட்லைன்லேருந்து கால் வருதுன்னு அதை போயிட்டு அட்டன் பண்ணுறான். ஹலோ நான் ஜிமினோட சிஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சூர்யாவுக்கு நீங்கள் சோகமாக இருந்தது தான் ஞாபகம் வருது. உடனே கோமா அவளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். அதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அண்ணா சொன்னது கரெக்ட் தான், அவங்க ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அண்ணா அங்கே போக வேணாம், ஆனால் காலேஜ் போனால் தானே அன்னிக்கிட்ட பேச முடியும், அவரை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள ஜிமின் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வரான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதை அட்டன் பண்ணுறான். என்ன சொல்கிறீங்க, இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறான். சார் சென்னையில் தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அண்ணா கிட்டே வந்து நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அண்ணா ஜேகே ப்ராஜெக்ட் அது நீயே அட்டன் பண்ண, நான் வந்து திருச்சிக்கு அதை நீயே அட்டன் பண்ணு, நான் சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறான்.
அதை நீயே அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அண்ணன் இவ்வளோ கோவமாக எங்கே போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு சுக்கிக்கு கால் பண்ணுறான். சுக்கி வந்து சென்னைக்கு தான் மேம் போகிறாருன்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா காடே சேர்த்து வைக்கிறாரு. ஓகே, நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஜிமின் கொஞ்ச நேரத்துலேயே சென்னை வந்துடுறான். அவன் வந்தவன் நேராக டிடெக்டிவ் ஆஃபீஸரை பார்க்க தான் போகிறான். யார் அவன், எப்படி இங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேள்வி மேலே கேட்டு தள்ளுறான். சார், நீங்கள் சொன்ன ஹோட்டலில் விசாரிச்சப்ப அந்த டைமில் ஒருத்தர் அங்கே வந்திருக்காரு. சேம் நீங்கள் சொன்ன அதே ரூம் நம்பரில் தான் தங்கியிருக்காரு. ரிசப்ஷனில் விசாரிச்சப்போ அவரோட ஃபோன் நம்பர் கிடச்சிது. அதை வச்சு அந்த நம்பரை செக் பண்ணப்போ ஹோட்டலில் கொடுத்த நம்பர் நேம் வேறு, அண்ட் ஃபோனில் வச்சுருக்க நம்பர் நேம் வேறு அப்படின்னு இருந்துச்சு சார். அது மட்டும் இல்லை, ஹோட்டலில் கொடுத்த அட்ரஸும் ராங்கான அட்ரஸ் தான் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோட்டல் வந்த அன்னைக்கு எந்த ஒரு கேமராவும் வேலை செய்யலை. ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பரை ட்ராக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் கோவமாக கேட்குறேன். எஸ் சார், இவ்வளோ நாளாக அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகி அது வந்து சென்னையில் இருக்கிற லொக்கேஷனை தான் காட்டுச்சு. அதில் தான் உங்களுக்கு நான் உடனே கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அந்த அட்ரஸை வாங்கிட்டு ஜிமின் போகிறான். டிடெக்டிவ் சுக்கி எல்லோரும் வராங்க. டிடெக்டிவ் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்க்க அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. சுக்கி போயிட்டு, பாட்டி இங்கே கண்ணன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுக்கி கேட்க, என் ஹஸ்பண்ட் தான் தம்பி, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அவரை பார்க்க முடியாது தம்பி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, ஏன்னா அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. என்ன, அப்போது இதுவும் ஃபேக்கா அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல, ஜிமின் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கேயே நிற்கிறான். அதை பார்த்த பாட்டி தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு பொலைட்டாக சொல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ கோவமாக இருக்கீங்க. ஒரு மனுஷனோட கோவம் அவனையே அழிக்கும். அதனால் நீ இந்த தண்ணியை குடி, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அந்த பாட்டி அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. ஜிமின் அந்த பாட்டியவே ஆச்சரியமாக பார்க்குறான். என் புருஷனும் ரொம்ப கோபக்காரர் தான், அதான் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. உடனே அதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. ஒரு பையனோட கோபத்தால் கேர்ள்ஸ் தான் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறான். சாரி சார், இப்படி இந்த அட்ரஸ் ஃபேக்காக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல அவன் கோவமாக அவனை பார்க்குறான். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் நேராக காலேஜுக்கு தான் போகிறான். வெளியில் லேட்டாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான். அதில் நீங்கள் நிற்கிறீங்களான்னு தேடுறான். பட் நீங்கள் அதில் இல்லை. அதை பார்த்த உடனே நீங்கள் வரல அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட் போக சொல்கிறான். சார், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மேடம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சுக்கி தாங்கிட்டே சொல்ல, டூ வாட் ஐ சே அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்கிறான். ஓ சார், மேடம் வரலன்னு தான் இப்படி சொல்கிறாரோ, சரி அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு சுக்கிக்கு. சார், ஒரு வேளை மேடம் சீக்கிரம் காலேஜ் வந்திருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஹெட் டவுன் பண்ணிகிட்டே சொல்ல, அவள் நார்மல் டேஸ்லேயே லேட்டாக தான் வருவா, இங்கே என் மேலே கோமா வேற இருக்கா, சீக்கிரம் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்ல, சார் ஒன் டைம் செக் பண்ணலாம்ல, இல்லைனா கார்த்திக் சார்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு அவன் சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்ல 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஏன்னா ஜிமினை பற்றி நீங்கள் எது கேட்டாலும் சுக்கிக்கு தான் கால் பண்ணி கேட்பீங்கன்னு ஜிமினுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் ஓகேன்னு சொல்லியிருப்பான். சுக்கி, உனக்கு ஹனா ஒயன் கால் பண்ணாளா? அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மேடம் எனக்கு கால் பண்ணுறதில்ல சார். உங்களோட பிரிவு எல்லாருமே வந்து சோகமாக்கியிருக்குன்றத ஜிமின் அப்போ தான் புரிஞ்சுக்கிறான். அப்போ உள்ளே போய் உங்கள் வண்டி பார்க் பண்ணியிருக்கிற இடத்துல பார்க்குறான். அங்கே உங்கள் வண்டி இல்லை. நான் தான் சொன்னேன்ல அவெல்லாம் வரமாட்டான்னு, என்னால் அவள் படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வர வேணான்னு சொன்னேன். ஏன் எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். சுக்கி எப்போவுமே ஜிமினை கம்பீரமாக எது நடந்தாலும் அதை வந்து ரிலாக்ஸாக ஃபேஸ் பண்ணுற ஜிமினை பார்த்துட்டு இன்றைக்கி இவ்வளோ சோகமாக இருக்கிறத பார்த்து அவரால் ஏற்றுக்க முடியல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் வந்திருக்கீங்களான்னு பார்க்க உங்கள் கிளாஸ்க்கு வரான். கிளாஸில் பார்த்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. வேகமாக போயிட்டு ஜிமின் கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்கன்றத சொல்கிறான். சொன்ன உடனே, சுக்கி நீ சொன்னது உண்மையா? ஒயின் வந்திருக்காளா அப்படின்னு ஜிமின் கேட்க,
ஆமாம் சார், மேடம் கிளாஸில் தான் இருக்காங்க, இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வேகமாக சொல்ல, உடனே பியூனை கூப்பிட்டு ஸ்டூடெண்ட் சேர்மன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான். சுக்கியும் வெளியிலையும் போகிறாரு. ஜிமின் உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு செகண்டும் அவனுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, யுகம் மாதிரி போகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்போது எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஒரு கேர்ளோட வாய்ஸ் கேட்குது. அப்போ அவளை பார்த்தோன்னே ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அங்கே வந்தது நீங்கள் இல்லை, வேற ஒரு பொண்ணு. நீங்கள் யார்? நான் ஸ்டூடெண்ட் சேர்மனை தானே வர சொன்னேன். ஆமாம் சார், நான் தான் ஸ்டூடெண்ட் சேர்மன். ஒயின் இந்த பதவியை வேணான்னு சொல்லி காலையில் தான் விலகுனாங்க, அதனால தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, யாரை கேட்டு எல்லாம் மாத்துறீங்க அப்படின்னு கத்துறான். அந்த பொண்ணு பயந்துடுறா. இதுக்கு இன்சார்ஜ் யார், அவரை உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவளும் பயந்துட்டே போயிட்டு கூப்பிட்டு வரா. கார்த்திக் தான் வரான். கார்த்திக் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்து ஜிமினுக்கு விஷ் பண்ணிவிட்டு, யாரை கேட்டு ஸ்டூடெண்ட் சேர்மனை மாற்றினீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, சார் ஒயின் தான் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க, அதான் வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்ல, ஜிமினுக்கு அவனை அவாய்ட் பண்ண தான் நீங்கள் இந்த பதவியை வேணான்னு சொல்லியிருக்கீங்கன்னு அவனுக்கு புரியுது. என்ன ரீசனுக்காக அவங்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்க, சார் அவங்க படிப்பு ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் முக்கியம். இந்த போஸ்ட்டுக்கு அவங்க தான் கரெக்ட், அவங்களே இருக்கட்டும் சார் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, திஸ் இஸ் மை ஆர்டர் அப்படின்னு கோவமாக சொல்ல, அவனும் ஓகே சொல்லிடுறான். உடனே அவங்கள என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில் சைலண்ட்டாக போயிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் ஒயின் கிட்ட சொல்ல, ஒயின் நீங்கள் அவனை செம்மையாக மறைக்கிறீங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஒயன், அவர் சொல்கிறத நான் கேட்டு தானே ஆகணும். அப்போது என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்லையா, அப்படி தானே அப்படின்னு கேட்க அவன் சைலண்ட்டாக நிற்கிறான். ஜிமின் அவனை பார்க்கணுன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு அவன் சைலண்ட்டாக கூப்பிடல, நீங்கள் அகெயின் அவனை மறைக்கிறீங்க. ஓகேடா, இன்றைக்கி இந்த பார்ட் போதும். இன்றைக்கி பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், டடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.